ஆகவே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கொழுந்து விட்டு எரிகிற பற்றி எரிகிற பிரச்சனைகளாக பல பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு, போதைப்பொருள் நடமாட்டம், மின்சார வெட்டு, லாக்அப் டெத் மரணங்கள், பயிர்க்கடன் தள்ளுபடி, அதேபோல டெல்டா மாவட்ட வறட்சி, மேகதாது அணை பிரச்சனை, இருமொழி கொள்கை பிரச்சனை, அதேபோல 150 நாள் வேலை உறுதி திட்டம், தமிழ்நாட்டுடைய கடன் சுமை என்று உடனடியாக தீர்வு காண வேண்டிய 1000 பிரச்சனைகள் தலைக்கு மேலே தொங்கிக் கொண்டிருந்தாலும் ரொம்ப யதார்த்தமாக சிறு தவறு நடந்துவிட்டது, தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் என்று கடந்து சென்று விடுகிறார்கள் விஜய் கட்சிக்காரர்கள். ஆனால் ஒன்றை மட்டும் அவர்கள் தவறாமல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். முதல்வர் விஜய் எப்படி செய்தார்கள் பார்த்தீர்களா? அப்படி செய்தார், இப்படி செய்தார், அதையும் செய்தார், இதையும் செய்தார், எதையும் செய்வார் என்று செய்யாததையெல்லாம் நெரேட்டிவ் செட் பண்ணி ஃபேக் வீடியோ தயார் செய்து ரீல்ஸ் வெளியிட்டு தமிழ் மொழியிலே மட்டுமல்ல, தாய்மொழி தமிழை தவிர்த்து பல மொழிகளிலும் ரீல்ஸ் வெளியிட்டு இன்ஃபுளுன்சர்களை வைத்துக் கொண்டு விஜய் பிம்பத்தை கட்டமைப்பதை தவிர தாவேக அரசு இந்த 75 நாட்களில வேறு எந்த வேலையும் செய்ததாக நமக்கு தெரியவில்லை. விஜயின் இந்த மாய பிம்பத்தை வைத்துத்தான் வருகின்ற 2029 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவினுடைய பிரதமர் வேட்பாளராக நம்ம முதல்வர் விஜயை முன்னிறுத்துவதற்கு தாவேக கட்சி முன்னெடுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறது. டெல்லியிலே இருப்பவர்கள் உடனடியாக விழித்துக் கொள்ள வேண்டும் என்பது எச்சரிக்கையாக இருக்கிறது. இதை நான் சொன்னால் நம்ப முடியாமல் தான் உங்களுக்கு இருக்கும். தேசிய ஊடகங்களிலே நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த இன்ஃபுளுன்சர்களுடைய அட்டகாசம் கட்டுக்கடங்காமல் போய் கொண்டிருப்பதை செய்தியாக திறந்தோறும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பத்திரிகைகளும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதை ஏன் நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னால், பிரதமர் வேட்பாளராக விஜய் முன்னெடுப்பு செய்கிறார்கள் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியாது. ஆனால் நடந்து முடிந்த தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தலிலே 54 ஆண்டுகளில் 30 ஆண்டுகள் ஆண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எதிர்த்து நிற்கிற ஆளுகிற கட்சியான 25 ஆண்டுகள் திமுகவுக்கு தான் மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தேர்தல் களத்திலே சந்தித்து மக்களை சந்தித்துக் கொண்டிருந்த போது எந்த வரலாறும் இல்லாமல், எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாமல், எந்த தியாகமும் இல்லாமல், எந்த விதமான உரிமை போராட்டத்திலும் பங்கெடுக்காமல் திடீரென்று தேர்தல் களத்திலே உள்ளே புகுந்து ரீல்ஸ் மூலமாக மூளை செலவை செய்து பிரைன் வாஷ் செய்து இன்றைக்கு நிழல் எது நிஜம் எது என்று மக்களை குழப்பி நிஜத்தை தள்ளி வைத்துவிட்டு நிழலை தேர்ந்தெடுத்ததன் மூலமாக விஜய் அவர்கள் முதலமைச்சர் அரியணையிலே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த சேம் பார்முலா, இதே பார்முலாவை தான் வருகிற 2029 சட்டமன்ற தேர்தலிலே தாவேக கட்சி செயல்படுத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இது நான் இப்போது சொல்லி நீங்கள் ஒளிபரப்பினால் அது நகைச்சுவையாக கூட தோன்றும், அல்லது நம்ப முடியாத செய்தியாகத்தான் இருக்கும். ஆனால் கள நிலவரம், யதார்த்த நிலவரம் எப்படி நாங்கள் தேர்தல் களத்தில், தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் கவனிக்க தவறியது, இந்திய தேசத்திலே இப்படி ஒரு ஆபத்து நேர்ந்து விடுமோ என்கிற அக்கறையிலே தான் இந்த விபரீதத்தை முறையிலேயே நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற நல்லெண்ணத்திலே தான் இதை மக்களுடைய வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறேன். இப்படி அவரை பிரதமர் வேட்பாளராக முன்னெடுப்பதற்கு தாவேக முயற்சி நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறது என்று சொல்லுகிற போது மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள்
தமிழ்நாட்டிலே அவர்கள் நடத்துகிற அந்த அட்ராசிட்டிக்கு அளவே இல்லாமல் போய் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிலே குறிப்பாக விஜய் அவர்கள் தினமும் காலை சுமார் 9:15 மணி அளவில் தன்னுடைய வீடு நீலாங்கரையில் இருந்து புறப்பட்டு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள தமிழக அரசின் தலைமை செயலாளர் புனித ஜார்ஜ் கோட்டைக்கு காலை 9:45 10 மணிக்குள்ளாக தவறாமல் வந்து விடுகிறார். எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். தலைமைச் செயலகத்தில் அரசு பணிகளை எல்லாம் கவனித்துவிட்டு முடித்துவிட்டு 4:30 அல்லது 4:45 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு பல சமயங்களிலே பட்டினப்பாக்கத்திலே உள்ள அவருக்கு சொந்தமான அலுவலகத்திற்கு சென்று அங்கு சிறிது நேரம் இருந்துவிட்டு பிறகு வீட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். இதுவும் எல்லோரும் தெரிந்தது. இதிலே கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால், முதல்வர் விஜயின் வீடு தமிழக அரசின் தலைமைச் செயலகத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது. முதல்வர் விஜய் கோட்டைக்கு புறப்படும் நேரம் என்பது பொதுமக்களில் பெரும்பான்மையோர் தாங்கள் தங்கள் அலுவலகத்திற்கு செல்லும் பள்ளிகளுக்கு செல்லும் நேரமாகவும் அமைந்திருக்கிற காரணத்தினால் விஜய் அவர்கள் பயணப்படும் வழியிலே அந்த ரூட்டிலே பாலவாக்கம் தொடங்கி கொட்டிவாக்கம், திருவான்மியூர், எல்பி ரோடு, பட்டினப்பாக்கம் என சாந்தோம் வரை போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதிகளாகும். முதல்வர் விஜய் அவர்கள் கான்வாய் புறப்படும் சமயத்திலே நீலாங்கரையிலே தொடங்கி அவர் தலைமைச் செயலகம் சென்றடையும் வரை அந்த வழியிலே இதர வாகனங்களுக்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதை சுருக்கப்பட்டு இதனால் வாகன ஓட்டிகள் இன்ச்சு பை இன்ச்சாக ஊர்ந்து செல்லுகிற நிலையை நாம் தினந்தோறும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அதனால் மக்களுக்கு பெரும் அவதியும் அவஸ்தையும் ஏற்பட்டு வருகிறது. சாதாரணமாக திருவான்மியூரில் இருந்து ராஜா அண்ணாமலைபுரத்துக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் 25 நிமிடத்திலே வந்துவிடக்கூடிய நிலையிலே முதலமைச்சர் விஜய் பயணிக்கும் சமயத்திலே அதே தூரத்தை 50 நிமிடங்களுக்கு மேலாகிறது. 2 மடங்கு நேரம் தேவையில்லாமல் கடந்து போகிறது. இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா என்று நீங்க நினைக்க கூடாது. மாற்றுப்பாதையிலே செல்லலாம் என்றால் கூட அங்கேயும் மக்கள் செல்வதற்கு போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியாக இருக்கிற காரணத்தினாலே அங்கேயும் செல்ல முடியாமல் மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அடையாறு பகுதியை முதல்வர் கடக்கும் சமயத்தில் ஸ்தம்பித்து நிற்கும் போக்குவரத்து நெரிசலிலே சிக்கி 2 சக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் இப்படி மணிக்கணக்கில் காத்திருக்கும் பயணிகளுடைய நிலைமை அந்தோ பரிதாபமாக இருக்கிறது. இதுதான் இப்படி என்று சொன்னால், பொதுமக்கள் படும் அவதி இப்படி என்று நாம் சொன்னால், முதல்வர் விஜய் அவர்கள் செல்லும் வழிநெடுகளும் பந்தோபஸ்து பணியிலே தினமும் ஈடுபட்டுள்ள நூற்றுக்கணக்கான போலீசாரின் நிலைமை பொதுமக்களை விட பரிதாபமாக இருக்கிறது. காலையும் மாலையும் 2 மணி நேரத்திற்கு மேலே அவர்களுக்கு டியூட்டி போடுவதாலே போலீஸ் ஸ்டேஷன் அன்றாட பணிகளும் பாதிக்கப்படுவதும் இன்றைக்கு முக்கிய விஷயமாக பார்க்கப்பட்டு இதற்கு தீர்வு காண்பாரா, எந்த தியாகமும் இல்லாமல் ஒரு உரிமை போராட்டமோ, ஒரு மொழி போராட்டமோ, அல்லது ஜீவாதார உரிமையை மீட்கிற போராட்டமோ, எந்த விதமான தியாக போராட்டங்கள் எதுவும் தமிழக வரலாற்றிலே, அரசியல் வரலாற்றிலே இல்லாமல் ஒரு நேரடியாக சட்டமன்றத்தில் முதல்வராக போகிற பாக்கியம் இசைக்கு கிடைத்திருக்கிறது. ஆனா எவ்வளவு பெரிய செல்வாக்கு என்று புகழ்கிற அதே நேரத்திலே இப்படியும் முதல்வர் ஆகலாம் என்று எல்லோருக்கும் ஒரு இயக்கத்தை உருவாக்கி இருக்கிற விஜய் அவர்கள் நாளை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டால் என்ன நடக்கும் என்பதை மக்களின் யூகத்திற்கே நான் விட்டுவிடுகிறேன். இன்றைக்கு ஒவ்வொருவரும் மக்களுடைய சேவைக்காகத்தான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று தேர்தல் களத்தில் நின்று வெற்றி பெறுகிறார்கள். அப்படித்தான் இன்றைக்கு 6 சட்டமன்ற ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏவாக வர வேண்டும் என்று தேர்தலில் நின்று இரட்டையில வென்று சட்டமன்ற உறுப்பினராகி அவருடைய வாக்களித்த மை காய் முன்பாக ராஜினாமா செய்திருக்கிறார்கள். எதற்காக ராஜினாமா செய்திருக்கிறார்கள்? மீண்டும் எம்எல்ஏ ஆவதற்காக ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அப்படியானால் இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ பதவியை எதற்காக அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுகிற போது
ராஜினாமா செய்தவர்களுக்கும் புரியவில்லை, ராஜினாமா செய்ய சொன்னவர்களுக்கும் புரியவில்லை, நமக்கும் புரியவில்லை. அப்படி அவர்களுக்கு மீண்டும் விஜய் அவர்கள் சீட்டு கொடுத்து மக்களை சந்திக்க சென்றால் மக்கள் என்ன நினைப்பார்கள்? இப்போதுதானே உங்களை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்தோம், மீண்டும் அதே எம்எல்ஏ பதவிக்கு வந்திருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று மக்கள் கேட்க மாட்டார்களா? சரி, அப்படித்தான் மக்கள் கேட்கிறார் என்றாலும் விஜய் அவர்கள் இந்த ஜனநாயக படுகொலையை துணிந்து செய்வாரா? அப்படி துணிந்து செய்வாரானால் அதற்கு என்ன தகுதி வேண்டும் இந்த ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களுக்கு என்று யோசிக்கிற போது ஒரு ரகசிய தகவல் நமக்கு கிடைக்கிறது. மிக விரைவிலே வெளியாக இருக்கிற ஜனநாயகம் திரைப்படம், நம்ம முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயக திரைப்படத்தினுடைய டிக்கெட்டை அதிகமாக ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் யார் பொதுமக்களிடத்தில் விற்பனை செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேர்தலிலே போட்டியிடுகிற டிக்கெட் கிடைக்கும் என்கிற ரகசிய தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதிலே முதல்வர் பரிசை யார் பெறுவார்கள் என்கிற போட்டியும் ராஜினாமா செய்த 6 பேர்களிடத்திலே ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. ஆகவே அவர்கள் கள்ள விலையிலே விற்பார்களா நல்ல விலையிலே விற்பார்களா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அதிகமான ஜனநாயக ஜோசப் விஜய் முதல்வர் நடித்த அந்த படத்தினுடைய டிக்கெட்டை ராஜினாமா செய்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களை அதிகமாக யார் விற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு டிக்கெட் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் வருகிறது. ஏனென்றால் ஒரு அமைச்சரே சொல்லுகிறார், நான் அமைச்சர் பதவிக்கு முதலமைச்சரிடத்தில் லீவு கேட்டிருக்கிறேன். ஏனென்றால் ஜனநாயக திரைப்படம் ஜோசப் விஜய் அவர்கள் வெளியிடுவதால் கட் அவுட் கட்ட வேண்டிய கடமை எனக்கு காத்திருக்கிறது. ஆகவே நான் முதலமைச்சரிடத்தில் லீவு கேட்டிருக்கிறேன் என்று இந்த கொடுமையெல்லாம் நாம் எப்படி சகித்துக் கொள்வது, எப்படி பொறுத்துக் கொள்வது? நாட்டை ஆளுகிற முதலமைச்சர், அவருடைய திரைப்படத்திற்கு நாட்டை ஆளுகிற அமைச்சர் இன்றைக்கு அமைச்சர் பதவிக்கே லீவு என்று சொன்னால் இதை எப்படி நாம் கடந்து போவது என்று நமக்கு தெரியவில்லை. இதிலே முக்கியமாக இந்த 75 நாட்களிலே இந்த ஆட்சியினுடைய முறைகளுக்கு பல சாட்சிகள் இருந்தாலும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பலம் என்பதை போல பழனி கோயில் நில விவகாரம், கோயில் சொத்து 100 கோடி தனியாருக்கு 2 கோடிக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சாதாரண நிர்வாக தவறு என்று அவர்கள் கடந்து போகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே மிக துல்லியமாக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு ஹீஸ்ட், அதாவது ஒரு கொள்ளை, அதுதான் நடந்திருக்கிறது. ஜூலை 2ஆம் தேதி 2026 அறநிலைத்துறை தக்கார் பெரும் மதிப்புக்குரிய மாரிமுத்து அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். பழனி கோயில் இணை ஆணையர் ஜேசி மாரிமுத்து, இந்த நிலத்திற்கு நான் தான் தக்கார் நீதிமன்ற உத்தரவு இருப்பதால் இதை யாருக்கும் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்று சார் பதிவாளருக்கு ஆட்சேபனை கடிதம் எழுதுகிறார் ஜூலை 2ஆம் தேதி. ஆனால் ஜூலை 3ஆம் தேதி 2026 தனியார் தரப்பு நிலப்பதிவு ஆவணங்களை சார் பதிவாளர் அலுவலகத்திலே தாக்கல் செய்கிறது. அதே நாளிலே ஆட்சேபனை கடிதம் எழுதிய இணை ஆணையர் மாரிமுத்துவை தற்காலிகமாக பதவி உயர்விலே சென்னைக்கு மாற்றுவதற்கான கோப்பு உத்தரவை அறநிலையத்துறை ஆணையர் 3ஆம் தேதி பிறப்பிக்கிறார்கள். அதே ஜூலை 6ஆம் தேதி 2026 திட்டமிட்ட விடுப்பு முறைகேடான பத்திரப்பதிவு அது அரங்கேறப்படுகிறது. அதாவது பணியிலே இருந்த வழக்கமான சார் பதிவாளர் விடுப்பிலே செல்ல உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. கொடைக்கானலில் இருந்த ஜஸ்டிஸ் மணிகண்டன் என்கிற சார் பதிவாளர் ஒரு நாள் பொறுப்பாக வரவழைக்கப்பட்டு ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள இடம் தனியாருக்கு 2 கோடிக்கு முறைகேடாக பதிவு செய்யப்படுகிறது. ஜூலை 9ஆம் தேதி மீண்டும் பத்திரப்பதிவு முடிந்த 3வது நாளிலே இணை ஆணையர் மாரிமுத்துவின் பதவி உயர்வு ஆணை முறைப்பட்டு அமல்படுத்தப்பட்டு அவர் சென்னைக்கு மாற்றப்படுகிறார்கள். ஜூலை 14-15 2026 இந்த விவகாரம் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்ததை தொடர்ந்து திட்டமிட்டு விடுப்பு கொடுத்து மாற்று அதிகாரி மூலம் இந்த மோசடி நடத்தப்பட்டுள்ளது என உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த மோசடி பத்திரப்பதிவை ரத்து செய்யப்படுகிறது என்று தீர்ப்பு வழங்குகிறார்கள்.
ஆகவே மிக துல்லியமாக திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த கொள்ளைக்கு தார்மீக பொறுப்பேற்று இந்து சமயத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்படுவாரா? ஊழலே இல்லாமல் முறுக்கு விற்பதிலே முறைகேடு என்று முறுக்கி பேசிய ரமேஷ் அவர்கள் தலையிலே முக்காடு போடுகிற வகையிலே முடித்துக் கொண்டிருக்கிற போதே வெளியே புதுங்கிற வகையிலே இந்த 100 கோடி ரூபாய் சொத்து அபகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஜோசப் விஜய் முதல்வர் அவர்கள் எப்போதும் போல இதையும் மௌனத்தோடு கடந்து செல்வாரா அல்லது இதற்கு போர்க்கால நடவடிக்கை எடுப்பாரா என்பது நமக்கு தெரியவில்லை. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆகவே தூய ஆட்சி தருவேன் என்று சொன்ன ஜோசப் விஜய் அவர்கள் அமைச்சர், இந்து சமய அமைச்சர், இன்றைக்கு சிபிசிஐடி தாவேக அரசின் கீழே இயங்குகிறது. அதிலே நமக்கு நியாயம் கிடைக்குமா என்று தெரியாது. ஆகவே சிபிஐ இதற்கு விசாரணை வேண்டும் என்று புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள், கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதனாலே இப்போதே இந்த ஆட்டம் தாங்க முடியல சாமின்னு இந்த 75 நாள்ல மக்கள் படுகிற அவஸ்தை சொல்லி முடியவில்லை. நாங்களும் உங்களிடத்திலே சொல்லுகிறோம், ஊடகங்களும் இன்றைக்கு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறீர்கள். அப்படிப்பட்ட இந்த ஜோசப் விஜய் இப்போது எங்கே சென்றாலும், ஆய்வுக்கு சென்றாலும், ஆட்சி அதிகாரத்தில் தலைமை செயலகத்துக்கு சென்றாலும் அவர் முடிக்கிற மொழி திரு திருன்னு பார்க்கிற போது பேய் அடைஞ்ச மாதிரி ஏன்டா இருக்கன்னு கேட்கிறாங்க. ஆனா நமக்கு தான் தெரியுது, முதலமைச்சருக்கே தகுதி இல்லாத முதல்வரை தமிழ்நாடு பெற்றிருக்கிற போது அவரை இன்றைக்கு நெரேட்டிவ் செட் பண்ணி அதிலே ஃபேக் வீடியோ உருவாக்கி எல்லா மொழிகளிலும் இன்ஃபுளுசர்களை கூலிக்கு அமைத்து இன்றைக்கு விஜய் விஜய் என்று கூப்பாடு போட வைத்து 2029 பாரத பிரதமர் வேட்பாளராக விஜய் முன்னிறுத்துவதற்கு தாவேகா கட்சி முன்னெடுப்பு நடத்தி கொண்டிருக்கிறது. எது எப்படி என்றாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்றால், யாரிடம் விஜய் பருப்பு வேண்டாலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவரிடத்தில் விஜயின் பருப்பு வேகாது என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இல்ல சார், அவங்களே மத்திய அரசுக்கு இணக்கமா தானே இருக்காரு விஜய் வந்துட்டு. அதாவது இணக்கமா இருக்கிறாலும் சரி, இணைந்து போனாலும் சரி, 2029 நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை எதிர்த்து நிற்பதற்கு ஒரு புதிய முகம் தேவைப்படுகிறது. அந்த புதிய முகத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்கிற வகையிலே தான் நீங்கள் ஊடகத்திலே பார்த்தீர்களானால், எல்லா ஊடகம், நான் ஆதாரம் இல்லாமல் பேசவில்லை, நான் அதை பார்த்துவிட்டு தான் சொல்லுகிறேன், எல்லா மொழிகளிலுமே மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி, எல்லா மொழிகளிலுமே இன்ஃபுளுசர்கள் செய்யாத விஷயங்கள் எல்லாம் விஜய் செய்ததாக அவர்கள் ஃபேக் வீடியோ தயார் செய்து நெரேட்டிவ் செட் பண்ணி அவர்கள் பிரச்சாரம் செய்வது ரசிகர்கள் என்று நாம் ஏமாந்து விடக்கூடாது. இது கூலி கொடுத்து கூப்பாடு போடுகிற ஒரு பயங்கரமான பித்தலாட்டம். செய்யாத ஒன்றை செய்ததாக சொல்வது என்பது பத்திரிகை தர்மத்திற்கு உகந்தது அல்ல. ஆகவே இந்த பித்தலாட்டத்தை தமிழக அரசு பெயரிலே அரங்கேற்றுகிற இந்த பித்தலாட்டத்தை மத்திய அரசு உன்னிப்போடு எச்சரிக்கையோடு அவர்களுக்கு ஐபி, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, உளவுத்துறை இருக்கிறது, முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்கிற அக்கறையிலே தான் நான் அவர் பிரதமர் ஆகக்கூடாதுன்றதெல்லாம் நான் சொல்லல. யாரு வேண்டாலும் எல்லோரும் நாட்டு மன்னர்கள். ஆனால் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கிற போது வயிறு பற்றி எரிகிறது. செய்யாததையெல்லாம் செய்ததாக ஒரு ஃபேக் வீடியோக்களை தொடர்ந்து வெளியிடுகிற போது அதை தடுத்து நிறுத்துகிற கடமையும் பொறுப்பும் மத்திய அரசுக்கு இருக்கிறது என்பது நான் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த காரணத்தினாலே இதை மக்களுக்கு நான்
வெளிப்படுத்துவதற்கு கடமைப்பட்டு. சார் ராகுல் தான் சார் அவங்க பிரதமர் கேண்டிடேட்டா சொல்றாங்க. ராகுல் ஏன்னா காங்கிரஸ் இருக்கனால விஜய் வந்து ராகுல பிரதமராக்க ஒத்துழைப்பார் அப்படின்னு சொல்றாங்க. 2014 அதற்கு பிறகு 19 அதற்கு பிறகு 24 3 தேர்தலிலும் ஏற்கனவே நின்று அவர்கள் வெற்றி வாய்ப்பு பெற முடியாத காரணத்தினால் புதிய முகத்தை தேடுவதாக இவர்களே ஒரு நெரேட்டிவ் செட் செய்து அதற்கு இன்றைக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் உள்ள விஜய் தான் சரியான நபர் என்று திட்டமிட்டு இந்த நெரேட்டிவ் செட் பண்ணி ஃபேக் வீடியோஸை வெளியிட்டு மக்கள் மத்தியிலே அதற்கு பயங்கரமான வரவேற்பு இருப்பதை போல அதற்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் பித்தலாட்டத்தை இதுவரை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே பார்த்து. ஆகவேதான் இதை உடனடியாக உரிய முறையிலே கண்காணித்து தவறு இருக்கிற பட்சத்திலே அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் பொது வெளியிலே அதை ஆதாரத்தோடு சொல்றேன். இப்ப தேர்தல் வச்சாலும் விஜய் வந்து 180 தொகுதியில் குறையாம ஜெயிப்பாருன்னு வைகோ ஏற்கனவே வச்ச தேர்தலிலே அவர் தேவையான 118 பிடிக்க முடியாமல் எட்ட முடியாமல் அவர் எட்டி குதிக்கிற அந்த நிலையை பார்த்து முழு கிணறு தாண்ட முடியாமல் முக்கா கிணறு தாண்டி கிணத்துக்குள்ளே விழுந்து விடுவார் என்பதற்காக அவர் ஜனநாயகத்தையே பலி கொடுப்பதற்கு துணிந்து விட்டார் என்பதுதான் இந்த குதிரை பேரம் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு இப்போது ஜனநாயக டிக்கெட்டை பிளாக்ல இருப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதுதான் நிலைமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.